ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை சூப் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெகுலராக சாதம் வைக்கிறதுக்கு அரிசி களைவோம் இல்லையா, அதில் வந்து 2வது தண்ணி இல்லைனா 3வது தண்ணி, ஃபஸ்ட் வாஷ் வந்து நீங்கள் கழுவி கீழே ஊற்றிட்டு அடுத்து வந்து நல்ல தண்ணி ஊற்றி 2வது தண்ணியும் 3வது தண்ணியும் எடுத்துக்க வேண்டியதான். இதுக்கு இப்போ நான் எடுத்தாச்சு. அடுத்து இப்போது நான் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஹேமா சொன்ன ரெசிபி. அவங்க வீட்டில் இப்படி தான் இந்த முருங்கைக்கீரை சூப் வைப்பாங்க. நான் சாப்பிட்ருக்கேன் அவங்க வீட்டில், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. வாங்க பார்க்கலாம். இப்போது கேஸில் வச்சாச்சு. இந்த தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நல்லா சூடாகட்டும். இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். தண்ணி இப்போது சூடாயிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கீரையோட தட்டி வச்ச 4-5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சீரகம், ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம், அடுத்து 1/4 ஸ்பூன் அளவு தட்டின மிளகு, இது கூட 4-5 சின்ன வெங்காயம், இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்க அளவுலேருந்து பாதியாக வற்றணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்தோம்னா நம்மளோட சூப் ரெடி ஆகிடும். உப்பு வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது மட்டும் கீரை, இந்த மசாலா பொருட்கள் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இப்போது முருங்கைக்கீரை நல்லா கொதித்து பாதி அளவு வத்திடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு கிளாஸில் நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு இந்த கீரையை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், கூட வச்சு சாப்பிட்றலாம். ஏன்னா இது கூட வேறு எதுவும் கிடையாது. பூண்டு, இஞ்சி, இந்த மாதிரி வெங்காயம் இது தான் இருக்குது. அதனால் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுடுங்க. பெரியவங்களாக இருந்தால் இதை வந்து சாப்பிட்டுடலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போது சுட சுட சூப்பராக நம்மளோட முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.